நம்மளுடைய டெக்ஸிபி யூடியூப் சேனல்ல தவா, டெக்விஷன், சிபி பிளஸ், ஹை ஃபோக்கஸ் இந்த 4 பிராண்ட்ல இருந்தும் சிசிடிவி கேமரா பெஸ்ட் பிரைசிங்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா கீழே நம்பர் கொடுக்குறேன், தாராளமா கால் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா கொடுக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்விஆர் செட்டப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட இருக்கிறது ஒரு 4 ஐபி கேமரா இருக்குது, 3 டூம் இருக்குது, ஒரு புல்லட் இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா இங்கே இருக்கிறது இது டிவிஆர். இந்த டிவிஆரை நான் என்விஆரை கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து நீங்கள் கேட்டது போல் பியூஎஸ் வச்சு இந்த பியூஎஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஐபி கேமரா கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோஸ்க்கு பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள், பார்த்து முடிச்சுட்டு கமெண்ட்ஸ் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இந்த டிவிஆரை என்விஆராக மாற்றலாம். இந்த டிவிஆரோட மாடல் நம்பர் பார்த்தோம்னா XVR 4A40 அப்படிங்கிறது இந்த மாடல் நம்பர். இந்த டிவிஆரை நம்ம என்விஆராகவும் யூஸ் பண்ணலாம், டிவிஆரும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒருவேளை உங்ககிட்ட என்விஆர் இருந்தால் தாராளமாக டேரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போது இதை எப்படி என்விஆரை மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்தலாம். இப்போதைக்கு இந்த டிவிஆரை என்விஆரை மாற்றிடலாம். இந்த டிவிஆரை ஆன் பண்ண உடனே இதுதான் வந்து நிற்கும், வேறு எதுவும் வராது. இங்கே பார்த்தா இந்த டிவிஆரில் நான் ஹார்ட் டிஸ்க்கு போடலை, நோ ஹார்ட் டிஸ்க்கு வந்துடுச்சு. இங்கே பார்த்தோம்னா பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்டார்ட் அப்பில் இது தான் இருக்கும், அட்மின் 123 என்னுடைய பாஸ்வேர்டு அதுதான். ஓகே, கொடுத்தாச்சு. அடுத்தது கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டும் அட்மின் 123 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு கீழே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. இங்கே பேட்டர்ன் வரும், நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன், நீங்கள் தேவைன்னா கொடுத்துக்கலாம். அடுத்தது இங்கே ஸ்டார்ட் அப்பில் இந்த இமெயில் அட்ரஸ் கேட்கும், சீக்ரெட் கொஸ்டின் கேட்கும், இதெல்லாம் கொடுங்க. இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்து நெக்ஸ்ட்டு போயிடுறேன். ஆட்டோ அப்டேட்டை டிக்கை எடுத்துகிட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து இதெல்லாம் வந்துட்டு இங்கே டைம் செட்டிங் முக்கியமாக கொடுக்கணும். டைமை கரெக்டாக செட் பண்ணுங்கள். ஏன்னா 2000 இருக்குது, இந்த 2000லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ கரண்ட் டேட்டில் கொடுத்தா தான் அந்த ரெக்கார்டிங்க்கே ஒரு மரியாதை. அதனால் வந்துட்டு கரண்ட் டேட் கொடுங்க. நான் இப்போ எதுவும் பெருசாக கொடுக்கல, அதனால் பார்த்தோன்னா டேரெக்டாக நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடுறேன். இங்கே பார்த்தோன்னா அந்த ஐபி இருக்கு இல்லையா, இந்த ஐபிலாம் வந்துட்டு என்ன ஐபி அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 0 கொடுக்குறேன், ஏன்னா 0 தான் என்னுடைய மோடம் இருக்குது, அதனால் 0 கொடுக்குறேன். இங்கேயும் 0 கொடுத்துட்றேன். அதாவது இங்கே ஐபியில் இங்கே இந்த சீரிஸ் தான் இருக்குது, என்கிட்ட இருக்கிறது 0 சீரிஸில் இருக்குது, 0 கொடுத்துட்டேன். அதுமாதிரி கெட்வேவும் இங்கே 0 கொடுத்துட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துட்டேன். அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா இந்த கியூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்கேன் பண்ண வேண்டாம், ஆன்லைன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட்டு கொடுத்து ஸ்டார்ட் அப்பு முடிச்சிடுங்க. இங்கே ஒன்ஸ் இதை மட்டும் செக் பண்ணுங்கள், ஹார்ட் டிஸ்க்கு ஃபுல்லானால் ஓவர் ரைட் ஆகணும் அப்படிங்கிற ஸ்டெப் மட்டும் கொடுங்க. ஏன்னா ஸ்டாப் ரெக்கார்ட் ஆகக்கூடாது, ஓவர் ரைட் ஆகணும். கொடுத்துட்டு இங்கே கீழே இருக்க நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்து திரும்ப இதை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இப்போதைக்கு நம்மளுடைய வேலை முடிஞ்சிச்சு, ஸ்டார்ட் அப் முடிச்சாச்சு. இப்போது இந்த டிவிஆரில் இருக்கிறது 4 கேமரா இருக்குது. இது எல்லாமே பார்த்தோன்னா இப்போதைக்கு இந்த டிவிஆரில் நார்மல் அனலாக் கேமரா போட்டாலே ஒர்க் ஆகும். இப்போ இதை நம்ம என்விஆரை மாற்றலாம். கிளிக் பண்ணுங்கள், இங்கே மெனுக்குள்ளே போங்க. மெனுக்குள்ளே போய்ட்டு இங்கே கேமரா செட்டிங்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே சேனல் டைப் இருக்கும், இந்த சேனல் டைப்பை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இங்கே எதுவுமே செய்யக்கூடாது. அதாவது இது எல்லாமே அனலாக் கேமராவுக்கான மெத்தட் தான் இது. எதுவுமே செய்யாமல் டேரெக்டாக இங்கே இருக்குது பார்த்தீங்களா ஐபி கேமரா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்ளை கொடுத்துருங்க. அப்ளை கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். இப்போதைக்கு இந்த டிவிஆர் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரீஸ்டார்ட் ஆகிட்டு இதில் என்னென்ன இருக்குன்னு காமிக்குது. அதாவது அலாரம் டைப் பார்த்தோன்னா நோ ஹார்ட் டிஸ்க்கு, நெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிருக்குது, இதெல்லாம் காமிக்குது. இதை நம்ம எக்ஸிட் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தோன்னா இப்போ நம்ம டிவிஆர் மாதிரி தான் இருக்குது, ஆனால் அந்த கேமரா கிட்ட அந்த லோகோ கிட்ட கொண்டு போகும்போது இங்கே ப்ளஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு டிவிஆரை என்விஆரை மாற்றியாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஐபி கேமரா எப்படிலாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத 1 by 1 காட்டுறேன். இந்த 4 சேனல் என்விஆருக்கு நான் யூஸ் பண்ண போகிற பியூஎஸ் சுவிட்ச் பார்த்தோம்னா 9 போர்ட் உள்ள பியூஎஸ் சுவிட்ச். இந்த சுவிட்சோட அன்பாக்சிங் பண்ணி இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்கிறேன், இதோட ஸ்பெக் என்னென்னு சொல்கிறேன். அன்பாக்சிங் பண்ணி இதில் பார்த்தோம்னா பெருசாக இதெல்லாம் எதுவும் கிடையாது. இதில் இதுக்கான அடாப்டர், பிஓஐக்கான அடாப்டர் இருக்குது. இது தனியாக எடுத்து வச்சிடலாம், ஏற்கனவே பிரித்தது தான். இங்கே பார்த்தோன்னா பியூஎஸ் சுவிட்ச் இருக்குது. இந்த சுவிட்சில் சில கைடு இருக்குது, இதை என்ன செக் பண்ணி பாருங்கள். இதை நான் ஓரம் வச்சிடுறேன், இந்த பாக்ஸை ஓரம் வச்சிடுறேன். இந்த பியூஎஸ் சுவிட்சுடைய சில ஸ்பெக் மட்டும் சொல்கிறேன். இந்த பியூஎஸ் சுவிட்ச் பார்த்தோம்னா 10 to 100 mbps வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அதே சமயத்தில் இங்கே இருக்க வர இதில் அவுட்புட் இருக்குல்ல, இந்த அவுட்புட் பார்த்தோம்னா 48 வாட்ஸ்லேருந்து 56 வாட்ஸ் வரைக்கும் டிசி பவர் வரும். அடுத்தது இந்த பியூஎஸ் சுவிட்சிலேருந்து கிட்டத்தட்ட 250 மீட்டர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஓகே, இவ்வளோ தான் இதில். ஓகே, இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஒவ்வொன்றா காட்டுறேன். ஓகே, இதை எப்படி வச்சிடலாம். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிற ஐபி கேமரா இந்த ஐபி கேமரா தான். இந்த ஐபி கேமராவில் சில ஸ்பெக்கில் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது 30 மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அடுத்தது IP67 வெதர் ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோன்னா ஹை டெஃபினேஷன், அடுத்தது 24/7 அந்த IR ப்ரொடக்ஷன் இருக்குது. அடுத்தது பியூஎஸ் சுவிட்சில் யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, இந்த கேமரா நான் அன்பாக்சிங் பண்ணலாமா? ஓகே, இதில் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல, ஜஸ்ட் இருந்தாலும் நான் திறந்து காமிக்கிறேன். இதுக்கான மவுண்டிங் பிளேட் கொடுத்துருக்காங்க.
இதுக்கான புக்லெட் கொடுத்துருக்காங்க. அடுத்தது இது எதுக்குன்னா நம்ம ஆர்ஜே கனெக்டர் அடிக்கும்போது தண்ணி உள்ளே போகாத அளவுக்கு சேஃபாக இருக்கிறது தான் இந்த கனெக்டர். இதில் இருக்க ரப்பர் ப்ரஷ் இருக்கும், இதெல்லாம் கொடுத்துட்டோம்னா தண்ணி உள்ளே போகாமல் அந்த ஆர்ஜே கனெக்டர் சேஃபாகவே இருக்கும். அடுத்தது இதை எடுத்துடலாம். இதையும் எடுத்தாச்சு. இப்போதைக்கு நம்ம கேமராவை வெளியே எடுத்துடலாம். ஓகே, இதுக்கான ஸ்க்ரூ பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். இதெல்லாம் ஓரம் போட்டு இந்த யூசர் மேலே எல்லாத்தையும் இதுக்குள்ளே இந்த டப்பாக்குள்ளேயே போட்டு இதை ஓரம் வச்சிடலாம். நமக்கு தேவையானது கேமரா மட்டும்தான். ஓகே, இப்போதைக்கு கேமரா வெளியே எடுத்தாச்சு. இதுதான் இந்த கேமரா. இந்த கேமராவில் பார்த்தோம்னா ஒரு ஈத்தர்நெட் போர்ட், ஒரு பவர் போர்ட் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இல்லை. இதில் இந்த கேமராவுடைய சீரியல் நம்பர் QR கோடில் மென்ஷன் பண்ணிருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, இங்கே நான் ஒரு கேமரா வச்சுக்கிறேன். இந்த கேமரா பார்த்தோன்னா இந்த கார்டனை ஃபோக்கஸ் பண்ண மாதிரி வச்சுக்கிறேன். இந்த கேமராவில் இப்போ நான் ஆல்ரெடி கேபிள் போட்டு வச்சுக்கிறேன். இந்த கேபிளில் ஆர்ஜே கனெக்டர்லாம் அடிச்சு ரெடியாக வச்சுக்கிறேன். இதை டேரெக்டாக இந்த இதில் கனெக்ட் பண்ணிடுறேன். ஆர்ஜே போர்ட்டில் கனெக்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். இங்கே முடிஞ்சிடுச்சு. அடுத்து இன்னொரு கேமரா போகலாம். அடுத்தது இங்கே கேமரா. இந்த கேமரா பார்த்தோன்னா ஜஸ்ட் இங்கே ஒரு செடி இருக்குது, இதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்குது. அதனால் இங்கே பார்த்தோம்னா இங்கேயும் நான் ஆர்ஜே கேபிள் அடித்து, அதாவது கேட்சிஸ் கேபிள் போட்டு ஆர்ஜே கனெக்ட் அடித்து ரெடியாக வச்சுக்கிறேன். இதையும் நான் இந்த கேமராவோட கனெக்ட் பண்ணிடலாம். பவர் கொடுக்கவே இல்லை, பார்த்துக்கோங்க. நீங்கள் இந்த ஐபி கேமராவை நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. இந்த கேமராவுக்கும் நம்ம கேபிள் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இந்த கேபிளையும் இதை கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணியாச்சு, அவ்வளோதான். இப்போ இதை ஒவ்வொன்றா வியூ பார்க்கலாம். இங்கே பார்த்தோம்னா என்ன ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி, நான் என்னென்ன செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு கேமரா வச்சுருக்கிறேன். இந்த கேமரா பார்த்தோம்னா இங்கேயும் நான் ஒரு கேட் கேபிள் போட்டு ரெடியாக வச்சுருக்கிறேன். இதையும் நம்மளோட கேமராவோட கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே, கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம முழுக்க இனிமேல் பியூஎஸ் வச்சுட்டு வேலை இருக்குது. அடுத்து NVR கிட்ட வேலை இருக்குது, அவ்வளோதான். இங்கே பார்த்தோம்னா 4 கேமராவுக்கான வயருங்க வந்துடுச்சு. 4 கேமரா போட்டாச்சு, 4 கேமராவுக்கு வயருங்க வந்துச்சு. இதை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இங்கே பார்த்தா என்னோடய பியூஎஸ் வச்சு ஆன் பண்ணிட்டேன். அதாவது இதுக்கு நம்ம அடாப்டர் போட்டு தான் பவர் கொடுக்கணும். பவர் கொடுத்தாச்சு. இந்த பவர் பார்த்தோம்னா இப்போதைக்கு நம்ம இந்த கேபிள் எல்லாத்தையுமே நம்மளுடைய பியூஎஸ் வச்சில் கொடுக்க வேண்டியதான். இந்த பியூஎஸ் வச்சில் மொத்தம் 9 போர்ட் இருக்குது. 9 போர்ட்டில் 8 போர்ட் பியூஎஸ் வச்சு, 1 மட்டும் நார்மல் தான். இப்போதைக்கு நம்ம இதை கனெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு கேபிளையும் கனெக்ட் பண்ணி விட்றேன். கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, இதை கனெக்ட் பண்ண பிறகு DVRக்கு ஒரு கேபிள் கனெக்ட் பண்ணணும். நான் DVRக்கு யூஸ் பண்ணுறது எல்லோ கலர் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா தனியாக தெரியணுங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். எல்லாருமே அதே பண்ணுங்கள். ஏன்னா DVRலேருந்து வர கேபிள் எதுவும் தெரியாத போயிடும். அதனால் தனியாக ஒரு கேபிள் இப்போ நான் எல்லோ கலர் போட்டுட்டேன். இந்த கேபிளை நான் என்னோடய NVRல கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு இந்த NVRல இந்த கேபிளை, அதாவது நெட்வொர்க் கேபிளை ஈத்தர்நெட் போர்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. NVRக்கான பவர். அடுத்தது மவுஸு, VGA கேபிள், இது எல்லாத்தையும் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல் செட்டப் மட்டும்தான், அதாவது DVRக்குள்ளே ப்ரோக்ராம் செட்டப் மட்டும்தான். ஓகே, எல்லாத்தையும் கொடுத்து ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் நம்ம டிஸ்பிளேயில் பார்க்கலாம். இப்போதைக்கு இந்த NVR ஆன் ஆகிடுச்சு. இப்போ இந்த செட்டப் மட்டும் பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க்கு கிடையாது. திரும்பவும் சொல்கிறேன், ஹார்ட் டிஸ்க்கு கிடையாது. இங்கே பார்த்தோம்னா இங்கே ப்ளஸ் பட்டன் இருக்குது. இப்படியும் நம்ம கேமரா ஆட் பண்ணலாம். இங்கே பார்த்தோம்னா இப்படியும் ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ரிமோட் டிவைஸ் இருக்குது பார்த்தீங்களா, எல்லா DVRலையும் வரும். அதாவது தவா DVRை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ஷன் நிச்சயமாக இருக்கும். ரிமோட் டிவைஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுங்க. உங்களுடைய DVR பாஸ்வேர்டு என்னவோ அதை பாஸ்வேர்டு கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்ததும் பார்த்தோன்னா இங்கே மொத்தமாக இங்கே வந்துடும். இங்கே செய்ய வேண்டியது ஜஸ்ட்டு இங்கே ஐபி சர்ச் இருக்குல்லையா, அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தோம்னா இங்கே எல்லாம் வரும். நம்ம எத்தனை கேமரா கொடுத்துருக்கோமோ அத்தனை கேமரா இங்கே வரும். இப்போ நான் கொடுத்த 4 கேமராவில் 3 கேமரா மட்டும்தான் வந்திருக்குது. ஏன்னா இந்த பெரிய கேமரா காட்டணும்ல, அது ரொம்ப பழைய கேமரா போல், அதனால் வரல. அது என்ன ப்ராப்ளம் நான் பார்க்குறேன். இப்போதைக்கு இந்த 3 கேமரா மட்டும் ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே ஐபியாக இருக்குது. ஏன்னா ஒரு தவாவுடைய கேமரா எந்த கேமரா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு இருக்கிற ஐபி இந்த ஐபி தான் இருக்கும். 192.168.1.198 தான் இருக்கும். இதை நம்ம மாடிஃபை பண்ணி தான் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். டேரெக்டாக ஆட் பண்ணலாம். இந்த ஐபியில் நமக்கு தேவையான கேமரா செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த ஆப்ஷன் வந்துடும். இந்த ஆப்ஷனில் டிக்கு இருக்கும். அதாவது யூஸிங் கரண்ட் டிவைஸ் பாஸ்வேர்டு அண்டு இமெயில் இன்ஃபோன் இருக்கு இல்லையா, அதை கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் பார்த்தோம்னா அந்த கேமராவோட ஐபி இங்கே வந்துடும். அதாவது நம்ம கொடுத்த கேமரா இருக்குல்லையா, அந்த கேமரா ஐபி இங்கே வந்துடும்.
இங்கே நம்ம செய்ய வேண்டிய ஸ்டாட்டிக்லேயே வச்சிடலாம். இங்கே 2 ஆப்ஷன் இருக்கும். இந்த 2 ஆப்ஷனில் இந்த ஸ்டாட்டிக்லேயே நம்ம டிக்லேயே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இங்கே நம்ம செய்ய வேண்டியது தேவைங்கிற ஐபி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா நான் இங்கே 100 கொடுக்குறேன். 100 கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும் பார்த்தோன்னா இந்த ஐபி செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுங்க. கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ்னு வந்துச்சு. இங்கே ஃபினிஷ் கொடுத்துடலாம். இங்கே பார்த்தோம்னா இது மாதிரி க்ரீன் கலர் வந்துடும். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு கேமராவுக்கும் செய்யணும். திரும்பவும் இந்த கேமரா டிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த மெசேஜ் வரும். இந்த மெசேஜ் அப்படியே டிக் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்ததும் இங்கே இருக்கிற ஐபியை மாற்றுங்க. நமக்கு தேவையான ஐபி மாற்றுங்க. இங்கே 101 கொடுக்குறேன். 101 கொடுத்தாச்சு. அங்கே அதாவது 100 கொடுத்துருந்தேன். இங்கே 101 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதான். இப்போது கொடுத்துட்டு திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணதும் இங்கே இது க்ரீன் கலர் வந்துடும். ஓகே, இப்போ இது க்ரீன் கலர் வந்துடுச்சு. திரும்ப நம்ம செய்ய வேண்டியது இதை டிக் பண்ணுங்கள். இங்கே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் இந்த ஆப்ஷன்லாம் வரும். இதை நெக்ஸ்ட் கொடுத்துங்க. ஒவ்வொரு கேமராவுக்கும் ஆட் பண்ணுங்கள். இதை நான் இங்கே எக்ஸாம்பிள் 3 கொடுத்துட்றேன். அதாவது 103 3 கேமரா மட்டும்தான். அதனால் இதை கொடுத்துட்டு இங்கே நான் நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஓகே, இதுவும் முடிஞ்சிடுச்சு. இப்போது எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. 3 கேமராவும் இன்ஸ்டலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன செய்யணும்னா இதை எல்லாத்தையுமே டிக் பண்ணி டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணியாச்சு. இங்கே ஒவ்வொரு கேமராவும் வந்துடுச்சு. இப்போ ஏன் இந்த கேமராலாம் வரலன்னு பார்த்தோம்னா நான் ஏற்கனவே வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா என்னுடைய இந்த NVR என்னுடைய மோடத்துக்கு ஏற்ற மாதிரி கான்ஃபிகர் பண்ணிருக்கேன். அதனால் இங்கே இருக்கிற ஒன்றே கொடுத்துருங்க. ஏன்னா இதுக்கு நெட் கனெக்ஷன் கொடுக்கணுங்கிற ஆப்ஷனுக்கு அவசியம் கிடையாது. நெட் கனெக்ஷன் இல்லாமலே NVR கேமராலாம் ஒர்க் ஆகும். இங்கே அப்ளை கொடுத்துட்டு சேவ் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற எல்லா கேமராவும் ஒர்க் ஆகும். இப்போது இதை இங்கே பார்த்தோம்னா எல்லாம் இன்வேலிட் பாஸ்வேர்டு வந்துருக்குது. நம்ம திரும்ப ரைட் கிளிக் பண்ணலாம். இங்கே டிவைஸ் ரிமோட் போகலாம். ரிமோட் டிவைஸ் போயிட்டு இங்கே இருக்கிற இந்த பென் மார்க் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பாஸ்வேர்டை மாற்றி விடுங்க. ஏன்னா வந்துட்டு இங்கே இருக்கிறது அட்மின் இருக்கும். அதை நம்ம என்ன செய்யணும், இங்கே டிவியோட பாஸ்வேர்டு பார்த்தோன்னா admin 123 கொடுத்துருந்தோம். அதனால் admin 123 செட் பண்ணுங்கள். இப்போ admin 123 போட்டாச்சு. இப்போ ஓகே கொடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு கேமரா மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு கேமரா மாற்றினு பார்த்தோம்னா இங்கே ஆல்ரெடி கேமரா வந்துச்சு. இப்போது நான் யூஸ் பண்ணுற இந்த பழைய ஃபஸ்ட்டு கேமரா நான் யூஸ் பண்ணுற கேமரா தான் இது. ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு கேமரா வந்துடுச்சு. ஓகே, இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கேமரா வந்துடுச்சு. இப்போ ஒவ்வொரு கேமராவுக்கும் இதுமாதிரி பாஸ்வேர்டை மாற்ற வேண்டியது இருக்கும். ஏன்னா வந்துட்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு அட்மின் மட்டும்தான். நான் என்ன கொடுத்துட்டேன்னா எல்லாத்துக்குமே டிஃபால்ட் வந்து அந்த admin 123 கொடுத்துட்டேன். இப்போ திரும்பவும் நம்ம பென் மார்க் கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு இங்கே 123 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதேமாதிரி இந்த பென் மார்க் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேயும் admin 123 கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்தோம்னா எல்லா கேமராவும் ஒவ்வொன்றா வந்துட்டுருக்கோம். இப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணால் கூட பார்த்தோம்னா ஆல்ரெடி 3 கேமராவும் ஸ்டேட்டஸ் க்ரீன் கலர் வந்துடுச்சு. இப்போ 3 கேமராவும் பக்காவாக ஒர்க் ஆகுது. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். இங்கே பார்த்தோம்னா மொத்தம் 3 கேமராவும் பக்காவாக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் யூஸ் பண்ணுற அந்த பழைய கேமரா மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்குது. அது என்ன ப்ராப்ளம் தெரியல. நான் செக் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த வர வீடியோக்களை அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் முழுக்க ஒரு NVR செட்டப் என்னென்னு பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம இந்த NVR செட்டப்பை எப்படி ஃபுல்லாக பண்ணுறது அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.